ஹாய். எங்கள் வீட்டில் பண்ண ப்ரெக்னென்சி ப்ராங்க் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்தது வந்து என் அத்தை மாமா வீட்டில் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து பண்ணோம். ஆனால் இதில் ஒரு சின்ன டெக்னிக்கல் கிளிச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. நாங்கள் பண்ண வேலை தான். கேமரா ஒரு பக்கம் அவங்க வந்துட்டாங்க. அதனால நாங்கள் வந்து கேமரா எங்கே வைக்க முடியுமோ அந்த இடத்துல வச்சுட்டோம். அதனால கொஞ்சம் பாதி வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கும். மிச்ச பாதி வந்துட்டு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்னால் அவங்களே கொஞ்சம் இருக்க மாட்டாங்க. மிச்ச பாதி வந்து அவங்க நல்லா கவர் ஆகிருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வந்து சரி, நாங்கள் ஒன்று சொல்ல போகிறோம். அதிர்ச்சியாக வேண்டாம். செகண்டா உடனே வா. அன்னைக்கே சொன்னல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதிர்ஷ்டாக பண்ணுவோம்ல, ஏதோ ரிஸ்கான விஷயம் தெரியுமா? படிச்ச பிள்ளைங்க நீங்க இருக்கிறதெல்லாம் சந்தோஷம். ஆனா அதுக்கு ஒரு நேரம் காலம் இருக்குல்ல. இப்பதான் நீ ஆஞ்சு ஓஞ்சிருக்க. சிரமம் ஆபீஸ் எல்லாம் இருக்கு. அந்த வகையில நீ முதல்லயே தெரியும், உனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் கூட இப்ப என்ன இது அதிர்ச்சி எல்லாம் ஒண்ணு இல்ல. உன்ன உடம்பு நீ கெடுத்துக்கிற. ரெண்டாவது குழந்தை இது இப்பதான் பாவம், இப்பதான் வந்திருக்கு. சின்ன வயசுல 4-5 வயசு ஆட முன்னாடி அடிச்ச அப்படி இருந்தாங்க. அன்பு கொடுத்து அதை நல்லபடியா கொண்டு வரணுங்கிறத ஒருத்த வேணுமில்ல. சரி பாருங்க, உங்களோட இது எப்படி இது வேணுமா வேண்டாமா? சும்மா வாங்க. உடம்புக்கு கஷ்டம், நல்ல கஷ்டம். சொல்லு, சும்மா பிராங்க் பண்ணுவோம். லைட் பார்த்துடு. அது பாப்பாக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். அங்க பாருங்க, போன் அங்க இருக்கு. நல்லபடியா போயிட்டாங்க. கூட போயிட்டாங்க. சோபி சொன்னாங்கம்மா, எங்க அம்மாட்ட சொல்றேன், நீ பாரு என்ன பஞ்சாயத்தா. ஒன்றும் இல்ல, அது நம்ம இப்போ ஒரு 4 வயசு ஆகிற வரைக்கும் நம்ம பார்க்கணும். அம்மா தேவையில்லை.